ஏன் மணி ஆண்டி மேல இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் எதுவுமே பேச மாட்டேன்ற? உகர் பேசுவோம். அப்படியே பேசி ஈசி கரெக்ட் பண்ணி செட் பண்ணி சின்ன வீடு ஆக்கிக்க வேண்டியதானே? நடந்தா நல்லா இருக்கும்ல? இருக்கும். ஆனா அவங்க ஆத்தா கறி ஒத்துக்கணும், அவ புருஷன் வேற ஒத்துக்கணும். அது என்ன அவ்வளவு பெரிய கத்தியோடவே அலைஞ்சிட்டு இருக்காம? ஏதாவது ஒரு ஐடியா கூட. என்னடா அப்பாவும் பிள்ளையும் குசு குசுன்னு? அது ஒண்ணு இல்லம்மா, மணிக்கு பக்கத்து வீட்டு ஆண்டியை கட்டி வைக்கலாம்னு. ஐயா வெக்கத்தை பாரு. முதல்ல இன்ஜினியர் சார ஒரு ஸ்கேல் எடுத்து ஒழுங்கா ஒரு கோடு போட சொல்லு. அதுக்கப்புறமா ஒரு கலரோடு போடலாம். ஏன் போட மாட்டோமா? எடுத்து உருட்டணும்னு வையே, பாப்பாரப்பட்டியிலிருந்து பஞ்சாப் வரைக்கும் ரோடு சும்மா நக நக நகன்னு ரப்பர்லயே போடுவேன். போட்டுட்டாலும் இவகிட்ட எல்லாம் போட்டுட்டு தான் பேசணும். நீ இதே ஸ்பீட்ல இரு மணி, உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அண்ணனே, யாருக்கு கல்யாணம்? உனக்கா? தப்புமா, வீட்டுல சீனியர் இருக்கும் போது ஜூனியர் அவசரப்படலாமா? எல்லாம் மணிக்குதான். கங்க்ராட்ஸ் டாடி. Thank you, thank you dear. என்ன தலைவா, ஒரே சாட்டிங்கா? எந்த பொண்ணு? இந்த தலைவா வாலுவான்லாம் கூப்பிடுறத விட்டுட்டு ஒழுங்கா அண்ணன் கூப்பிடு. ஊரே கூப்பிடும்போது நான் கூப்பிட கூடாதா? உன்னை திருத்த முடியாத. ஹே, என்னடா மெட்ராஸ் காலேஜ்ல அட்மிஷனா? நோ, எங்களெல்லாம் விட்டு சென்னையில் போய் நீ என்னடா பண்ண போற? தனியா இருக்க போறியா? என்ன கேட்காம என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீ அப்ளை பண்ணதே தப்பு. ஏன் இப்படி கத்துறீங்க? அப்ப நீ கத்து. என்னால முடியாது. அப்ப கூட நான் கத்துறேன். டாய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? பெரிய மனுஷன் ஆயிட்டு நினைப்பா? பெத்தவங்களை மதிக்காத உணவு எப்படா வந்தது? இந்த உருப்படாத ஐடியாவை எவனுக்கு சொல்லி கொடுத்தான்? அப்பா, ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. ஓவரா வருது. ஏதோ ஒரு நல்ல நேரம் அவன் கேட்டுட்டு இருக்கான். திருப்பி ஆரம்பிச்சா தாங்க மாட்டேன். ஜாக்கிரதை. உன்னை நாங்க எதுவும் கேட்க கூடாது, அப்படித்தானே? இல்ல மணி, சும்மா ஜாலி ஆட்டுமே தான் அப்ளை பண்ணேன். ஏன் எங்க ஜாலிக்கு என்ன குறைச்சல்? உன்னை தம் அடிக்க வேணாம்னா, பீர் அடிக்க வேணாம்னா, சைட் அடிக்க வேணாம்னா? சென்னையில் இருக்கிறவனா டெல்லிக்கு வர்றதுக்கு அலையிற, நீ டெல்லியிலேருந்து சென்னைக்கு போறங்கிற. அப்பா, உனக்கு விஷயம் தெரியாது. அவனுக்கு சாட்டிங்லாம் போர் அடிச்சு போச்சு. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற, வாய் மூடு. டேய், நீ அங்க நாங்க இங்க எதுக்குடா? 2 வருஷமா ஓடிருமா? அப்பா நீ போய்தான் ஆணுங்கிற. எங்க முடிவு கேளு. நீ போனேன்னா நாங்களும் அங்கதான். அப்போ பக்கத்து வீட்டு ஆண்டி மேட்ரு? ஓகே ஓகே, சைடு மேட்டர்ல அப்புறம் பார்ப்போம். சரி, அங்க போய் ஒரு நல்ல ஃபிகரா பார்த்து பிக்கப் பண்ணி என் பேரை காப்பாத்து. பப்ளிக் இவ்வளவு பேர் இருக்கப்ப போட்டுருவாங்களா? நீ மழையில் நனையாத, உள்ளவா உள்ளவா, ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நில்லுப்பா, என்னது அநியாயம்? பட்ட பகல்ல நடு ரோட்ல இப்படி ஒருத்தர் வெட்டணுங்கிறிய? பாவம். அப்படி என்ன பண்ணா? என்ன பண்ணான ஹராமி சாலா. ராமேஸ்வரத்துல செத்த டிஜிபி கொலை யார் பண்ணான்னு கண்டுக்காதவனுங்க எங்க ஆடியக்ஸ் அண்ணன் கொலை பத்தி டெய்லி டிவில போடுவானுங்க. அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இப்ப அவனை நான் போடுறேன், அத லைவா டிவில இருப்பா. உனக்கு தேவையாது. எதுக்குடா நமக்கு ஊர்வம்பு? எங்க இருந்தோ பழக்கத்துக்கு இங்க வரோம், வந்தோமா போனோமான்னு இருக்க வேண்டியது தானே? இதை பாரு, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. போலீஸ் கூட பக்கத்துல தான் இருக்கு. ஆனா போலீஸ் கண்டுக்காது. ஆர்டிஎக்ஸ் யாரும் எதுவும் பண்ண முடியாது. நாட்டை புரிஞ்சுக்கடா. ஏன்டா இப்படி வந்து மாட்டீங்க? என்ன பண்ணுங்கிற? இவனை வெட்டணும்ன்ற. ஆனா ஒண்ணு, என்ன? அப்துல்லா, நம்ம அண்ணனுக்கு கொடுக்க எவன் வந்தாலும் அவனை நான் தான் வெட்டுவேன். அது என்ன சார், ஃபேமிலியோட சென்னைக்கு வந்திருக்கிறீங்க? ஊர் சுத்தி பார்க்கவா? இல்ல, வாங்கலான் இருக்கோம். விக்கிரியா? சார் ரொம்ப நக்கலா பேசுறாரு. அது ஒண்ணு இல்லையா, என் மேல இருக்கிற கோபத்தை அவன் உண்மையில காட்டுறான்.
கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்காக நீங்க எல்லாரும் வரது எனக்கு பிடிக்கல. என்னடா இப்படி பேசுற? நீ தனியா கஷ்டப்படுவேன் தானே நாங்க உன் கூட வரோம். அதுக்காக டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்றது? டேய் டிரான்ஸ்ஃபர்னாடா, தேவைப்பட்டா நான் ரிசைன்மெண்ட் கூட வருவேன். சார் உள்ள மேலதான் உங்களுக்கு இன்னும் பாசம் சார். ஆமா, டெல்லியில் நீங்க என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க? நான் வந்து பக்கத்து வீட்டு ஆண்டிய பரேட் எடுக்கிற வேலை. சிரிச்சது போது நிறுத்துங்க. உன்னை சொல்லலையா, நீ எதுக்கு வண்டி நிறுத்தின? நீங்க சொன்னதுக்கு நேரத்துல யாரியா அது? ஆர்டிஎக்ஸ். என்னையா வெடிமருந்து பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க? வெடி மருந்தாவது பத்த வச்சாதான் பத்திக்கும். இவன் பார்த்த இடமெல்லாம் பத்திக்கும். ஆளுங்கட்சி எம்பியா? ஆளுங்கட்சியாவது எதிர்கட்சியாவது சர்வ கட்சிக்கு சத்துணவே இவன் தான். இவனுக்கு தான் இன்னைக்கு நேஷனல் லீடர்ஸ். வெயிட் வெயிட் வெயிட், அண்ணன் வரணும். ஆரம்பிச்சிட்டானா? இந்த பைத்தியக்கார பழக்கத்தை இவன் மாத்திக்கவே மாட்டான். மாத்திக்கிறது மட்டும் இல்ல, மழை நிக்கிற வரைக்கும் அவன் வரவே மாட்டான். யாரா இங்க புல்லட்? யாரா புல்லட்? என்னடா பாக்குற? ஏய் யாரா புல்லட்? சொல்றா. ஏய் சொல்லுங்கடா. ஏய் யாரா இங்க புல்லட்? ஏய் சொல்லுங்கடா, எங்கடா இருக்கா? ஏய் சொல்லுங்கடே, யாரா இங்க புல்லட்? நான் தானே அந்த புல்லட். நீதான் புல்லட்டா? ஆமாண்ணா. உன்னை அடிக்கிறதுக்கு இந்த கம்பா கீழே போட்டுருக்கேன்டா. என்ன பெரிய ரவுடியா நீ? அதெல்லாம் இல்லண்ணா. அது இல்லன்னா காலேஜுக்குள்ள வேண்டாம். காலேஜ்ல வேண்டாம்னா வெளில ஆமாண்ணா. புல்லட் இது தானா வச்சுக்கிட்ட பேர் இல்லடா, தமிழ்நாடே வச்சது. ஷூ தாண்டா ரிபோக்கு, ஆனா நான் பொறம்போக்குடா. புல்லட் பேசுற. சிட்டி ஆர்டிஎக்ஸ் காலேஜுக்கு இமிடியேட்டா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வை. பேசிட்டு இருக்கல அப்புறம் என்னடா டிஸ்டர்பன்ஸ்? ஓவர். अंदुरनी आंबुलेंस की किसकी बोल रहा? उल्लो पो get in पीछे पुड़े पीछे ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்னடா லைட்டா அடி பண்ணிட்டு எகிரி எகிரி மிதிக்கிற? முதல்ல ஃபைட் பண்றதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். பரவாயில்ல, கண்டுக்காதீங்க. பேசினபடியே இதுல 10,000 இருக்கு, எடுத்துக்கிட்டு அப்பீட் ஆயிக்கங்க. பேசினதை விட எக்ஸ்ட்ரா தான்டா அடிச்சிக்கிற. எக்ஸ்ட்ரா லார்ஜ் பாடியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அடிக்க கூடாதா? ஏதோ சின்ன பையன், மன்னிச்சிருங்க. சின்ன பையனுக்கு எதுக்குற செயின்? ஐயோ, இது நாதல்ல சம்பத்து செட்டியில வாங்கினது. நடா நாக்கு தள்ளுது. நல்லா கேட்டுக்கங்க. இந்த சிட்டிக்கு ஆர்டிஎக்ஸ், இந்த சிட்டி காலேஜுக்கு இந்த புல்லட் பண்டி தீரா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இனி இந்த காலேஜுக்கு எல்லாமே நான் தான். நான் சொல்றத கேட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. புறப்படுறான் இந்த புல்லட்.